வெல்கம் பேக் டு டிப்ஸ் ஆஃப் டேஸ்ட். இன்னைக்கு ஒரு சூப்பரான வாத்து கறி பண்ண போகிறேன். இந்த வாத்து கறி எவ்வளோ ஈஸியாக சீக்கிரமாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ வாத்து எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பச்சை மிளகாய், 10 கிராம் இஞ்சி, ஒரு 20 பல் பூண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் அதை நல்லா குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் வத்தல் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம குக்கரில் நம்மளோட வாத்து மீட்டெல்லாம் நான் ஆட் பண்ணி அது கூடவே இந்த அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்லோ குக் பண்ணலாம். ஒரு 2 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். வாத்துக்கறி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் ஒரு ட்ரை பவுடர் ரெடி பண்ண போகிறேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவு கொத்தமல்லி விதை, 1 ஸ்பூன் அளவு ஜீரகம், 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவு கிராம்பு, 2 பல்லு காஞ்ச மிளகா, ஒரு பே லீஃப் இதெல்லாம் போட்டு ட்ரையாக நான் ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறேன். இது மொத்தமாக இந்த வாத்துக்கறிக்கு இல்லை. இந்த வாத்துக்கறிக்கு நான் ஒரு 1.5 ஸ்பூன் தான் போட போகிறேன். இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த நான்வெஜ் செஞ்சாலும் அதை இதுக்கு ஃபைனலாக இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல மணமாக இருக்கும், ருசியாக இருக்கும்.
வாத்துக்கறி நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பவுடரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நல்ல மணமாக இருக்கும் இது போடும்போது. அவ்வளோதாங்க, நல்ல ஒரு அருமையான வாத்துக்கறி. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கி வச்சோம் அப்படின்னா நல்ல மணமாக நல்ல ஒரு வறுமையான வாத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ஒண்டர்ஃபுல்லான ரெசிபியில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Anita Lennon, Tips of Taste.